சிம்மராசி அன்பர்களுக்கு 8ஆம் இடத்துல சனி வரார். அஷ்டம சனி. அப்போது அவங்களுக்கு பாசிட்டிவாக நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நல்ல பலன்களை சொல்ல முடியாது. ஏன்னா உள்ளதே உள்ளபடி சொல்லணும். அதான் வந்து நம்முடைய தொழில் தர்மம் அப்படின்னு சொல்கிறது. அப்படி அஷ்டம சனின்னு சொல்கிறது கடுமையாகத்தான் இருக்கும். இது வந்து ஜென்ரலாக. அதில் சிம்ம ராசின்னு சொல்லும்போது அந்த ராசிக்கு நேரடியான பகை கிரகமாக சனி வருவார். அப்போது எப்போ இவரை கஷ்டப்படுத்தலான்னு அவர் காத்துட்டே இருப்பார். டைம் பார்த்துட்டே இருப்பார். எப்போ இவன் வீக் ஆகலாம், அப்போ நம்ம அடிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பார். அப்படிப்பட்டவர் 8ஆம் இடத்திற்கு வரார். அதனால் இது கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த அளவிற்கு இவங்க கஷ்டப்படுவாங்கன்றதை வந்து பாயிண்ட்டாக மிகைப்படுத்தி நம்ம சொல்லும்போது, அதை இவங்க தாங்குவாங்கன்றதுனால சொல்கிறோம். குடும்பத்தில் வந்து பெற்றோரோ அல்லது தாத்தா பாட்டி கூட இருந்தால் மருத்துவ செலவு வருதுன்னு சொன்னால் கஷ்டப்படக்கூடாது. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு உங்களுக்கு செஞ்சுட்டு இருக்கணுமா அப்படின்ற மாதிரி பார்க்காம அதை செஞ்சிடணும் இவங்க. அதன் பிறகு வந்து இவங்க இந்த சனி பயிற்சியில் கஷ்டம் வராமல் எப்படி பாதுகாத்துக்கிறதுன்னு சொல்லக்கூடிய வழிமுறைகள் தான் நம்ம சொல்கிறோம். இப்போ சில பேர் பொதுநல வழக்குகள்லாம் தொடுப்பாங்க. அப்போ என்ன ஆகுன்னா 6ஆம் இடம் அவங்களுக்கு வேலை செய்யும். சிம்ம ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடத்திற்கு தான் சனி அதிபதி. 6ஆம் இடம் சம்பந்தமான பிரச்சனையை பார்த்து விட்டார்கள் என்று சொன்னால் 7ஆம் இடமான கணவன் மனைவியுடைய திருமண வாழ்க்கையிலே உங்களுக்கு பிரச்சனை பிரிவு உண்டாகாது.